பாப்பா இது நல்லா இருக்குது. இவ அலப்பறது தாங்க முடியல. ஒரு நைட் பத்திருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா நைட்டையும் எடுத்து போட்டுருப்பா சைஸ. இல்ல இந்த கலர் மேல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணா இருந்துச்சு காயத்ரிக்கு. இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணி எடுக்கறதுனாலதான் வீடியோல அவங்க பார்த்துட்டு காயத்ரி அக்கா ஓட்டுறது நைட்டி தான் வேணும். காயத்ரி அக்கா அது மட்டும் எல் சைஸ் பத்திருச்சுலா. இங்க இன்னொன்னு இங்க அதை எடுத்து நீ போட்டு பாரு வாக்கல 10 தானே வாப்பா. இதை எடுத்து போடுவாப்பா எல் சைஸ் 10 தானே வாப்பா. அது மேல போடாலும் சரி கழட்டிட்டு போட்டாலும் சரி. அதே மாதிரி இது ஃபிட்டா பட்டிருச்சுன்னா நாங்க அது எப்படி லூஸா இருக்குது அதே மாதிரி பட்டிருச்சுன்னா நீ ஒன்னு எல் சைஸ் பர்ஃபெக்ட்டா நான் ஒத்துக்கிறேன். ஏன் பாப்பா அது டெய்லர் மிஸ்டேக். இதெல்லாம் ஒத்துக்கப்படாது. இங்க டான்ஸ் ஆடுவாக்கல போட்டு ஜிங்கி ஜிக்கி ஜிங்கி ஆடு மியூசிக் போடுங்க. மேகம் கருக்குது ஜிங்கி ஜிக்கி ஜிங்கி ஜிங் மின்னல் அடி மேகம் கருக்கு சிங்கி சிக்கி சிங்கி சிக்கி. அப்புறம் காய்கறி சாரல் அடிக்குது ஆடுடி. நான் ஒவ்வொரு ஸ்டெப்ப சொல்லுவேன் நீ ஆடவனுங்க வர சுகாஷ் சுகாஷ் இங்க சுகாஷ் காய்கறி டான்ஸ் போடு. இங்க காய்கறி மேகம் கருக்குது இல்ல மின்னல் அடிக்குது சாரல் அடிக்குது. யாரா யாரா தர்சன் இங்க வந்துட்டாங்களா? இங்க பாரு பாட்டு போட்டாவே டான்ஸ் ஆடுறது கஷ்டம். அந்த புள்ளைய மியூசிக்கும் போட மாட்டேன்னா கமெண்ட்ல சொல்றீங்க பொறுத்து இந்த வீடியோ வரும் சரியா. ஆனா ஒரு கமெண்ட் பண்ணா எங்களுக்கு காட்ட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். 50 கமெண்ட் வந்தாலும் எங்களுக்கு 3 நாள் தான் காட்டுது. காயத்ரின்னு கலைவாணி ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுற வீடியோ எத்தனை பேருக்கு பிடிக்கும்? தர்சன் தர்சன் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு. தர்சன் இங்க பாரு நான் ஒண்ணு சொல்லிட்டேன். காயத்ரி அக்கா வேணா ஆட சொல்லுங்க. அந்த கலைவாணி ஆட சொல்லிடாதீங்கன்ற இல்ல இல்ல கலைவாணி வந்து உங்களுக்கு தெரியாது. அண்டர் கிரவுண்ட்ல 6 மாசமா டான்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கா. நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். இளவரசன் காயத்ரி ஆட சொல்றீங்க யாராவது? ஏய் பேச்ச மாத்த கூடாது. அண்டர் கிரவுண்ட்ல நீ 6 மாசமா டான்சிங் கிளாஸ் போறே இல்லையா? அண்டர் கிரவுண்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்வாங்க தெரியுமா? அந்த மாதிரி தெரியாமே அப்படி ஒரு காலத்தில் போனா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ போடுறேன். சொல்லிடுவாப்பா. இல்லைன்னா காயத்ரி வந்து நாளைக்கே டான்ஸ் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணிடுவா. நீங்க 2 பேரும் எங்க காயத்ரி தான் டான்ஸ் மாஸ்டர். கிளாஸுக்கு போ சொல்றேன். மெல்ல சந்தான கலாய்ப்பாங்க. இது இப்படி இப்படி தயாரிக்கணும் தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஆயிக்கிறாங்க. எனக்கு சும்மா இந்த ஸ்டெப் பார்த்தா எனக்கு ஃபேமஸ் சொல்றீங்க. இதுதான் போடணும் நல்லா. இப்ப பாப்பா இது நான் உன வந்து பாப்பா காயத்ரிக்கு வந்து ஒரு மியூசிக் எடுத்து தரேன் நானு. சரியா காயத்ரி? ஏய் ஏய் சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸே முடியும். 2 பேரும் ஆடத்துல ஆடுங்கப்பா. காயத்ரி தான் ரெடியா இருக்காங்க. இரு இரு கெட்டப்ல அவங்க ஆடுவாங்க. இரு ஒரு மியூசிக் சுகாஸ் வர காயத்ரி இங்க வா இரு அடடடா இரு அதுல வெளிய வாத்தலானே உன்னை இங்க வா அந்த நாளைக்கு மொத்தமா சொன்ன எப்படி மாப்ள பஞ்சாபர் கோட் அவரோட வந்த பாச்சிங்கல போட்டு தாங்க வேண்டாங்க நேராச்சு நாங்க போறோம். வந்து போய் ஆசைப்படறானே நம்ம லொள்ளு அடிங்கடா ஆடு ஊனே வந்து அடிங்கறானா இது இல்ல இது இல்ல இது 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 ஆடு ஆடு ஏ ஆடு சும்மா ஆடு இப்படி ஆடு. நீ ஆனோனே போதும்டா. என்ன அடுத்து இல்ல இல்ல இதே ஆடு இது ஆடு இது ஆடு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது 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 எப்படியாச்சும் ஆடு ஏதோ ஆடு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு தப்பான தண்ணி காலி வேணா விட மாட்டேன். ஆதிரன் ஆடுவார். ஆதிரன் ஆதிரன் இப்ப 2 பேரும் சேர்ந்து ஆடுங்க. ஆதிரன் நீ ஆடுறா. அப்பா வாசிக்க அமைதியாரு
யார் சாமி எப்படி ஆதன் சூப்பர் ரொம்ப சூப்பரா சாமி யாரு சாமி ஆதின் குட்டி ஆடுவான் பாருப்பா அதே மாதிரி சூப்பர் அச்சா அழகு ஆப்பு இங்க டான்ஸர் ஒண்ணு இருக்கா நைட்டி கிழிஞ்சிட போகுது இது லூசா இருக்குது அப்பளே போட்ட சுடிதார் எப்படி இந்த நைட்டி எப்படி இருந்தது இப்ப போட்ட நைட்டி எப்படி இருக்குது மாதிரி டைட்டா இருக்குது இல்ல கை மட்டும் தான் அப்படி இருந்துச்சு இருந்தாலும் எல் சைஸ் போட்டாச்சுல அது பொறுக்கவே இருக்காது ஐயோ இவ குண்டு சொல்ல முடியாத அப்படினு சொல்லிட்டு பறாம அப்பளே ஓட்ட நைட்டி சூப்பரா இருந்துச்சு இப்ப எது டைட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இந்த கலர் பிடிச்சிருக்கா மகாய் அது அவருக்கு அது பிடிக்கல அதனால வந்து என்னையும் சொல்லிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க காயத்ரி மாமா உன்னை நிக்க வச்சல வேடிக்கை பொம்மையா பாத்துட்டு இருக்காங்க அதான் பாருங்க ட்ரையல் பாத்துக்கிறேன் எப்படி இருக்குது என்னென்ன Dress இதுல எப்படி தொப்ப தெரியுது சைடுல திரும்ப பிரெக்னன்சி போட்டோ ஷூட் வயித்து உள்ள எடுத்துட்டான் இல்லீங்க அத அவ்வளவுதாங்க வயிறு பிரெக்னன்சி போட்டோ ஷூட் எப்படி இருப்பாங்க அது மாதிரி இப்படியா கீழ ஒண்ணு மேல ஒண்ணு இப்படியா ஏய் 3 மாசம் பிரெக்னன்ட்டா கம்மனி இருங்க கை நல்லா வை அங்க திரும்ப கரெக்ட்டா இருக்குதுல சார் ஆமா இது 5 மாசம் நான் 3 மாசம் அது போட்டோ ஷூட் என்னன்னு பேர் சொல்லுவாங்க அதுக்கு மெட்டர்னிட்டி ஷூட் மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட் இன்னைக்கு எடுக்க போறோம் அது வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது இருக்கணும் மெட்டர்னிட்டி வியர் போட்டாச்சு அது போட்டோ ஷூட் சரி இப்ப வந்து காயத்ரி வந்து தன் மனசுக்குள்ள ஒல்லி ஆயிட்டு நினைப்புல சுத்தி திரியுதா ஆமாங்க நெசந்தாங்க ஒரு நைட் பர்ஃபெக்ட்டா இருந்தது அடுத்த நைட் இதா இருக்குது பாத்தியா உடம்பெல்லாம் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு கை மட்டும் தான் உடனே சொல்லிடுவீங்க நான் இழைச்சிட்டேன்னு சொன்னாலே பொறாம வந்துருது அப்பளே ஒரு ஸ்டெப் போட்டலப்பா டான்ஸ் ஆடுறதுக்கு அத போட்டு எக்ஸசைஸ் பண்ணு நினைப்பு அப்படியே ஜிம் பாடி வந்துருச்சாமா கை இறுகிருச்சாமா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் மக்களே நீங்களே சொல்லுங்க அந்த எல்சைஸ் நைட்டி போட்ட உடனே இவங்க என்ன சொன்னாங்க ஏன் கொள்ளு சூப்பு குடிச்ச உடனேயுமே கொள்ளு சூப்பு ஒரு நாள் குடிச்சக்க உடம்பு வளர்ச்சியா அப்படின்னு நினைச்சிட்டியான்னு கேக்குறாங்க நீங்க என்னடான்னா ஒரு 2 ஸ்டெப் போட்டு ஜிம் பாடி நினைச்சாங்க நிலம் பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியும் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நீ இந்த சைஸ் எடுத்து போட்டுறீங்க நாங்க அப்படி சொல்ல மாட்டோம் நீ டபுள் எக்ஸ்எல்வே போட்டுறீங்க நாங்க அப்படிதான் நானே தெரியலங்க எனக்கு இன்னொரு மியூசிக் போற இந்த பக்கம் வந்துரு இன்னொரு மியூசிக்கா அப்பா நீ இந்த பக்கம் வந்துரு அப்பா அப்படியே உட்காந்துறியா பக்கத்துல துணைக்கு ஒரு ஆள் ஆடுறதுக்கு வந்தா இதுக்கு ஒரு மியூசிக் இந்த டான்ஸ் ஆடிட்டு அடுத்த நைட்டி போட்டு எப்படி ஆடுவா பாரு இந்த போட்டுட்டமா இது ஆல்ரெடி ஆடிட்டு அதான் அவரோட ஸ்டெப் ஆகுறாங்க அவரோட ஸ்டெப் இதுக்கு பாரு ஒன் மோர் ஒன் மோர் பாப்பா பாப்பா நீ டெல்லி ப்ரோகிராம கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன் போஸ் ரெடியா சூசு சூசு அங்க போஸ் இந்த மாதிரி இங்க போஸ் பூசு அந்த கண்ணலகி நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்த்தேன் காந்த கண்ணலகி காய்கறி கண்ண காட்டு காந்த கண்ணலகி அங்க குழி விழுந்து கிடக்குது காந்த கண்ணலகி இதான் காந்த கண்ணலகி அதான் அங்க குழி விழுந்து கிடக்குது காந்த கண்ணலகியான்னு கேக்குறீங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காய்கறியுமே கலைவாணியுமே டான்ஸ் ஆடி வீடியோ போடுவாங்க டான்ஸ் ஆடுறீங்களா பாப்பா மூஞ்சி எப்படி ரியாக்ஷன் போகுது என்ன எப்படி போடுறது ரியாக்ஷன் பாப்பா 2 பேரும் மூஞ்சி வச்சு வீடியோ போடலாம் சரி ஆதிரன் ஸ்டெப் எப்படி போட்டான் பாத்தியா ஆமா ஆதிரன் வந்து இப்படி இப்படி ஆடுவா அப்படியே அப்புறம் இப்படி இப்படிட்டு மறுபடியும் இப்படி இப்படிமா அவ பச்சி அவ டான்ஸ் ஆட மாட்டேங்கிறா அவங்க அவர் ஒரு பாட்டுக்கு ஆடி இருப்பார்ல தீக்குச்சி பட்டாசா அப்படின்ட்டு கால் இங்க ஒண்ணு போங்க இன்னொரு நாள் அங்க போகுங்க அப்புறம் அந்த காவாலா சாங்கு என்ன கை இப்படி இழுத்துட்டு ஆடி இருப்பாரு தெரியாத ஞாபகப்படுத்திட்டீங்க
அப்படிவா? சரி ஓகே, கமெண்ட்ஸ் வரத பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே.